திருவடியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டின் சூரியனே, இளைஞர்களின் நாயகனே, பைந்தமிழ் நங்கூரமே, சாதி மதத்தை தகர்த்தவரே, பெண்ணுரிமை பேணவும் சிறுமரியாதை காக்கவும் பகுத்தறிவாயுதமேற்றி பரிதவித்த மக்களை பாதுகாக்க வந்த பகுத்தறிவு பகலவனே, நான் இன்று பகுத்தறிவு பகலவன் பெரியார் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். சமூக சீர்திருத்தவாதியாகவும் சாதி வேற்றுமைக்கு எதிராக குரல் கொடுத்தவரும் மூட நம்பிக்கைகளை மக்கள் களைவதையும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டவர் ஈவே ராமசாமி பெரியாரே பகுத்தறிவு பகலவனாக திகழ்கிறார். இவர் 1879 ஆண்டு செப்டம்பர் 17 நாள் ஈரோட்டில் பிறந்தார். பெற்றோர் வெங்கடநாயகன் மற்றும் சின்னத்தாயம்மாள் ஆவார். இவர் தனது கல்வியை 5ஆம் வயதில் கற்றதோடு பின்னர் தன்னை வணிகத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். அக்காலத்தில் பெயரின் பின்னே சாதி பெயரை இணைப்பது வழக்கம். சுயமரியாதை வலியுறுத்திய ஈவேரா அவர்கள் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தான் பின்னே வரும் சாதி பெயரை நீக்கி சுயமரியாதைக்கு முகவரியானார். ஈவேரா அவர்கள் தான் நேசித்த நாகம்மை அவர்களை பெற்றோரின் அனுமதியோடு திருமணம் செய்து கொண்டார். வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவர் தந்தை பெரியார். 1919 ஆண்டு தான் பார்த்த பொது பதவிகளை விலக்கி காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் கள்ளிக்கடை மறியல், வெளிநாட்டு திருவிழா எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றார். பெரியார் கேரளா மாநிலத்திற்கு கட்டுப்பட்ட ஊரான வைக்கத்தில் இடம்பெறுகின்ற தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக 1924 ஆண்டு போராட்டம் நடத்தினார். ஏப்ரல் 14 நாள் அன்று ராமசாமி அவரின் துணைவியார் நாகம்மையுடன் இணைந்து போராட்டம் நடத்தி சிறை சென்றார். அதில் வெற்றியும் அடைந்தார். அன்று முதல் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். மூலதனத்தின் முடைமாற்றம் வீசுகின்ற காடு மணக்கவரும் கற்பூர பெட்டகமே என்ற வரிகளுக்கு ஏற்ப மூட நம்பிக்கைகளை முற்றிலும் ஒழிக்க பாடுபட்டார். வாழாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இரங்கல் பின்மணங்கள் தீதோ என்ற வரிகளுக்கு ஏற்ப கைமண் திருமணத்தை ஊக்கப்படுத்தினார். இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க கூடாது, கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்ய வழியை காண வேண்டும் என்னும் கருத்தை வலியுறுத்தினார். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமமாக வாழும் முறையையும் வலியுறுத்தினார். 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்காசியாவில் சாக்ரடீஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதடி மார்பில் விழும், மண்ணை சிறப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்த இயலும். அவர்தாம் பெரியார், அவர்தாம் பெரியார். மனிதகுல சேதங்கள் போக்கி புரட்சிக்கடல் முட்டி விடுதலை வெளிச்சம் காட்டி தீர்வுக்கு வழிகாணும் தீபமாக பகுத்தறிவு பகலவன் ஈரோடு என்ற இனிய